பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு யாரெல்லாம் நான் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்குற உங்களுக்காக ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்த வசனம் பார்த்தீங்கன்னா, யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தர் ஆவியாக இருக்கிறபடியால் நாம் அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பது என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை நீங்கள் அதிகமாக அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும், அக்கினியில் நிரம்பி ஜெபிக்கணும். இது கடைசி காலமாக இருக்கிறபடியால் நீங்கள் வெறுமே உங்கள் வார்த்தையினால் ஜெபிக்கிறதுனால அற்புதம் நடக்காது. இது கடைசி காலமாக இருக்கிறபடியால் நீங்கள் பெந்தெகோஸ்து ஆவியை கேட்டு நீங்கள் இருக்கிற இடத்துல ஆவியானவர் பலத்த விதமாக ஊற்றப்படுகிறதான ஜெபத்தை ஜெபிக்கும் போது கட்டாயம் உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை கொடுப்பார். அந்த ஜெபத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அந்த ஜெபம் ஒரு யுத்த ஜெபமாகவும் இருக்கணும்னா உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். ஆமென்.